வெல்கம் டு திஸ் யூடியூப் சேனல். இப்பொழுது நான் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். மிக அருமையான வசனங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். 9-10 வசனங்கள். இதில் யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து கூறப்படுகிறது. யாபேஸ் என்ன செய்தார் என்றால், யாபேஸ் தான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஏனென்றால் அவருக்கும் கவலைகள், பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கூப்பிட்டார். என்ன அவருடைய ஜெபம் என்ன என்று பார்ப்பீர்களானால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, யாபேஸை ஆசீர்வதிக்கவும் என் எல்லையை பெரிதாக்கவும். அவருடைய எல்லைகள், ஊழியம், நல்ல வேலை, எல்லைகள் இருக்கும். அந்த எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம், கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது கர்த்தாவே, தீங்கிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அவன் வேண்டிக் கொள்ளதை அருளினார். அவ்வாறாக நம் வாழ்க்கையில் தீங்கு வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதை மாற்றுகிறார், அருமையாகவே மாற்றுகிறார். நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள், மனபாரங்கள், மற்ற எதிரிகளால் வருகிற சாபங்கள், அதெல்லாம் அவர்கள் பிரச்சனைகள், எதிரிகளுடைய முன்னேற்றம், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் துவண்டு போய்விடுகிறோம். பொழுது அந்த எல்லையை கர்த்தர் நம்ம எல்லையை பெரிதாக்குவார். அதற்காக வேண்டுகிற ஒரு ஜெபம், சிறு ஜெபம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவர் யாரை பார்த்து கூப்பிட்டார்? இஸ்ரவேலின் தேவனை பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, கர்த்தாவே என்னை ஆசீர்வதின்னு கூப்பிட்டார். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இயேசுவானவர். நாம் இயேசுவை பைபிளில் பார்க்க வேண்டும். பைபிள் திறந்தால் இயேசு இருக்கிறாரா என்று நாம் பார்த்து ஜெபிக்க வேண்டும். நம் போக்கில் இயேசு இல்லை நம்ம ஓடுறோம்னா அது வேஸ்ட்டு, அது கிடையாது. அந்த மாதிரி போகாமல் இயேசுவானவரை தியானிக்க நாம் இந்த நாட்களில் முன்னேறி வர வேண்டும். பல வேளைகளில் நாம் அவற்றை மறந்து விடுகிறோம். நம்ம பேருக்கு பைபிள் வாசிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இயேசுவானவரை தியானிக்கும்படியாக பைபிளை திறக்க வேண்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். தீங்கு காணாமல் இருப்பாய். தீங்கிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவர் தான். ரெட் சீயை 2 பிளந்தது. தீங்கிலிருந்து கர்த்தர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை காத்தருளினார். அவ்வாறாகவே நமக்கும் தீங்கு வராதபடி கர்த்தாவை என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இயேசுவானவரை பார்த்து, கர்த்தராகிய யெகோவா தேவனை பார்த்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எனக்கு என் எல்லையை பெரிதாக்கும், என்னை தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது என்று நான் வேண்டிக் கொண்டால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. யாபேஸ் தன் சகோதரியை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். இவ்வளவு அருமையான வசனத்தை தியானியுங்கள். ஆசீர்வதிப்பாராக கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.